காசாவின் உணவுப் பொருட்களுக்காக ஓடுபவர்களிலும் எல்லோருக்கும் நிவாரணப் பொருட்கள் கிடைப்பதில்லை என்பதுதான் பெரும் வருத்தம். தென்கொரிய இணைய தொடரான ஸ்குவிட் கேமில் வருவது போல காசாவில் நிலைமை இருப்பதாக உலக நாடுகள் விமர்சிக்கின்றன. கடன் கோருபவர்களை விளையாட்டிற்கு அழைத்து வெற்றி பெறுபவர்களுக்கு பெருந்தொகையும், தோற்பவர்களை கொல்லும் வகையில் ஸ்குவிட் கேம் தொடரில் காட்டப்படுகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. செம்மண் முறைகேடு தொடர்பான வழக்கின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கின் விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரி பொன்முடி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கோவை வால்பாறை தொகுதி அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி காலமானார். அவருக்கு வயது 60. உடல்நலக்குறைவு காரணமாக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தார். இதற்கிடையே அமுல் கந்தசாமியின் குடும்பத்தினருக்கு ஆளுநர் ரவி, முதல்வர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்து முன்னணி சார்பில் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு இன்று நடைபெறுகிறது. 8 லட்சம் சதுர அடி பரப்பளவில் நடைபெறும் மாநாட்டில் முருகப்பெருமான் உருவத்துடன் கூடிய பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. 5 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் அதற்கேற்ப இருக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி வரை மாநாடு நடைபெறுகிறது. எல்லோரும் முன்னேறுவதை பிடிக்காத சில வகுப்புவாத சக்திகள் திமுக மீது பாய்வதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். 80 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட சென்னை வள்ளுவர் கோட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட்டார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார். கவுஹாத்தியிலிருந்து சென்னை வந்த இண்டிகோ விமானம் 168 பயணிகளுடன் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டது. சென்னையில் தரையிறங்க முயன்றபோது தரையிறங்கும் கியர் ஓடுதளத்தின் தரையில் உரசியதை அடுத்து மீண்டும் விமானம் மேலெழும்பியது. பெங்களூருவில் தரையிறக்குவதற்கு முன்பு போதிய எரிபொருள் இல்லாததால் விமானி மேடே அவசர அழைப்பை விடுத்துள்ளார். பின்னர் பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக விமானம் தரையிறக்கப்பட்டது. டெல்லியில் மொபைல் போன் பழுதுபார்க்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களை சந்தித்ததன் வீடியோவை பகிர்ந்து மேக் இன் இந்தியா திட்டத்தை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். மேக் இன் இந்தியா திட்டத்தால் தொழில்துறையில் புரட்சி ஏற்படும் என்று பிரதமர் மோடி கூறிய நிலையில் நாட்டின் மொத்த உற்பத்தி மிகவும் குறைந்திருப்பதற்கான காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்துவதில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க 2 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளுடன் கூடிய புத்தாக்க நிறுவனங்களுக்கான போட்டியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. விண்ணப்ப பதிவு தொடங்கியிருக்கும் நிலையில் கடைசி தேதி ஆகஸ்ட் 20ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத் விபத்தை தொடர்ந்து ஏர் இந்தியா விமானத்தின் டிக்கெட் விற்பனை கடும் சரிவை சந்தித்து வருகிறது. ஏர் இந்தியாவின் சர்வதேச சேவைக்கான முன்பதிவு 20% அளவிலும், உள்நாட்டு சேவைக்கான முன்பதிவு 15% அளவிலும் சரிந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிக்கெட் விலை 12% குறைக்கப்பட்ட போதிலும் விபத்து காரணமாக மக்கள் ஏர் இந்தியாவில் பயணம் செய்ய தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. கர்நாடகா மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் சாலையில் சென்ற லாரியின் சக்கரங்கள் திடீரென கழன்று சாலை ஓரத்தில் இருந்த ஆட்டோ மீது மோதியது. பேலூர் தாலுகா மட்டினஹள்ளி கிராமம் அருகே நிகழ்ந்த இச்சம்பவத்தில் ஆட்டோ சேதமடைந்தது. லாரியின் சக்கரங்கள் கழன்று வேகமாக ஓடியபோது ஆட்டோவில் மட்டுமல்லாது அப்பகுதியிலும் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஆந்திராவில் 15 வயது பள்ளிச் சிறுமியை கடந்த 2 ஆண்டுகளாக 14 ஆண்கள் பாலியல் வன்கொடுமை செய்து வந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமி 8 மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. 17 பேரை காவலர்கள் கைது செய்துள்ளனர். சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த அந்த சிறுமி 8ஆம் வகுப்பு படிக்கும்போது இந்த கொடுமை தொடங்கியது என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிராவில் ஆலந்தி நகரில் இறைச்சி கடைகளுக்கு தடை விதித்து அம்மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இங்குள்ள பிரசித்தி பெற்ற தியானேஸ்வரர் கோவிலில் இருந்து புனித யாத்திரையை தொடங்கும் பக்தர்கள் பந்தர்பூரில் உள்ள வித்தல் கோயிலுக்கு நடந்து செல்வது வழக்கம். இந்த புனித பயணம் தொடங்க உள்ள நிலையில் இறைச்சி கடைகள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவின் தட்சிண கன்னடா மாவட்டத்தின் எடக்குமாரி மற்றும் ஷிரிபகிலு ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இடையிலான மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. சரக்கு ரயில்கள் பயன்படுத்தும் பாதையானது முடக்கப்பட்டதால் முக்கிய ரயில்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டன. ரயில்வே ஊழியர்கள் 5 மணி நேரம் போராடி பாறைகளை அகற்றினர். இதையடுத்து மீண்டும் ரயில் சேவை தொடங்கியதாக ரயில்வே துறை விளக்கமளித்துள்ளது. ஜார்க்கண்டில் பெய்து வரும் கனமழையால் ஒடிசா மாநிலத்தில் உள்ள சுபர்நாரேகா ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு 50,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாலாசோர் மாவட்டத்தில் உள்ள ஏராளமான கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன.
ஆனால் ஜார்க்கண்டின் சாந்தில் அணை நிரம்பி திடீரென தண்ணீர் திறக்கப்பட்டதால் பாலசோரின் கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக கூறப்படுகிறது. பீகார் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கைம்பெண்களுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தியுள்ளார் அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார். இதுவரை 400 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் தற்போது 1100 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. வரும் ஜூலை முதல் அதிகரிக்கப்பட்ட ஓய்வூதியம் அனைத்து பயனாளிகளுக்கும் கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றிய பேரணிகளுக்கு இதுவரை 20,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். 2014 முதல் பீகாரில் மோடியின் பேரணியில் ஒவ்வொன்றுக்கும் 100 கோடி ரூபாய் செலவாகியுள்ளதாகவும் இதுவரை இதுபோன்று 200 பொதுக்கூட்டங்கள் நடந்துள்ளதாகவும் தேஜஸ்வி யாதவ் கூறினார். கர்நாடகாவில் வெறும் 1280 ரூபாய் கடன் தவணைக்காக 7 வயது சிறுமியை தூக்கிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாண்டியா மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதி மைக்ரோ பினான்ஸ் நிறுவனத்திடம் பெற்ற 30,000 ரூபாய் கடனுக்கு 13 தவணைகள் செலுத்திய நிலையில் அடுத்த தவணையை செலுத்த தாமதமாகியுள்ளது. இதனால் உறவினர் வீட்டில் இருந்த தங்களின் 7 வயது சிறுமியை ஏஜென்ட்டுகள் தூக்கிச் சென்றதாக கூறுகின்றனர். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி ஆந்திராவில் 2 விதமான கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். விசாகப்பட்டினத்தில் ஒரே இடத்தில் 3 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் யோகா பயிற்சியில் ஈடுபட்டும் 20,000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மாணவர்கள் 108 நிமிடங்களில் 108 சூரிய நமஸ்காரங்களை செய்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான ஜேசிபி இலக்கிய விருது நிறுத்தப்படுவதாக ஜேசிபி இலக்கிய அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. 2018ஆம் ஆண்டு முதல் இந்திய மொழிகளில் வெளியாகும் சிறந்த புனைக்கதைகளை கௌரவிக்கும் வகையில் 25 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையோடு இந்த விருது வழங்கப்பட்டு வந்தது. தமிழ் எழுத்தாளர் பெருமாள் முருகன் 2023இல் தனது ஆலண்டா பட்சி நாவலுக்காக இந்த விருதை பெற்றார். ஐசிஎம்ஆர்கள் செயல்படும் மும்பையில் உள்ள தேசிய இம்யூனோ ஹிமட்டாலஜி நிறுவனம் நாட்டிலேயே முதல் முறையாக அரிய வகை ரத்த பதிவேடு முறையை தொடங்கியிருக்கிறது. இந்தியாவில் ரத்தம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரத்கோஷ் என்ற மத்திய அரசின் தளம் செயல்பட்டு வருகிறது. அதனுடன் ஐசிஎம்ஆர் பதிவேட்டினையும் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. திருப்பதி கோவிலில் லட்டு தயாரிக்கும் கூடத்தில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. தீயை போராடி அணைத்ததாகவும் சேத விவரங்கள் குறித்து ஆய்வு செய்த பிறகு விரிவான தகவல் வெளியாகும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பதியில் கடந்த சில நாட்களாக வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறது. சுமார் 24 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருந்து வழிபட்டு வருகின்றனர். ரஷ்யாவின் தாக்குதலில் கொல்லப்பட்ட யுக்ரைன் நடிகருக்கு தலைநகர் கீவில் ஏராளமான மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். 32 வயதான யுக்ரைன் நடிகர் யூரி பெலிவென்கோ ரஷ்யாவுக்கு எதிரான போரில் யுக்ரைன் ராணுவத்தில் இணைந்து பங்காற்றினார். ரஷ்யா நடத்திய தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார். மிகச்சிறந்த கலைஞர் என்றும் நாட்டுக்காக அவர் செய்த தியாகம் என்றும் நினைவு கூறப்படும் என்றும் தெரிவித்தனர். சிரியாவின் முன்னாள் அதிபர் பஷார் அல் அசாத்தின் உறவுக்காரர் ஒருவர் அந்நாட்டு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இருப்பினும் அவரை எப்போது, எங்கு கைது செய்தனர் உள்ளிட்ட தகவல்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. பஷார் அல் அசாத்தின் உறவினரான வாசிம் படி அசாத் என்பவர் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்தார். பிரேசிலில் நடுவானில் ராட்சச ஏர் பலூன் வெடித்து சிதறியதில் 8 பேர் உயிரிழந்தனர். பிரேசிலின் சாண்டா காட்ரினா பகுதியில் 22 பேர் உடன் ராட்சச பலூன் ஒன்று வானில் பறந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று பலூன் வெடித்ததில் நடுவானில் தீப்பிடித்தது. இந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நைஜீரியாவின் வடகிழக்கு மாநிலத்தில் உள்ள உணவகத்தில் தற்கொலை படை குண்டுவெடிப்பில் 10 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொர்னோ மாநிலத்தின் கொண்டூங்கா பகுதியில் வெடிகுண்டு கட்டி வந்த அடையாளம் தெரியாத நபர் அதை வெடிக்கச் செய்ததில் ஏராளமானோர் காயமடைந்தனர். பெரும்பாலான தாக்குதல்களை போகோ ஹராம் உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகள் நடத்தி வருகின்றன. தென்கொரியாவின் கால்பந்து கிளப்புகள் வெளிநாட்டு கோல்கீப்பர்களை ஒப்பந்தம் செய்ய விதிக்கப்பட்டிருந்த தடை 26 ஆண்டுகளுக்கு பின் நீக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு 1999ஆம் ஆண்டு வெளிநாட்டு கோல்கீப்பர்களை ஒப்பந்தம் செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஊதியத்தில் உள்ள ஏற்ற இறக்க, அதிகாரிகளின் கிளப்புகளின் எண்ணிக்கை போன்றவற்றின் காரணமாக தடை நீக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் கடந்த 2024ஆம் ஆண்டு துவங்கியது முதல் குரங்கு அம்மை தொற்றால் பாதிக்கப்பட்டு 1800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் சுகாதாரத்துறை ஆணையம் வெளியிட்டிருக்கும் தரவுகளின்படி கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் 2715 புதிய குரங்கம்மை பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உலக நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பழங்களில் அதிக அளவில் ஏற்றுமதியாகும் பழமாக இதுவரை இருந்த திராட்சையை பின்னுக்கு தள்ளியிருக்கிறது வாழைப்பழம். இந்தியாவிலிருந்து 2024 2025 நிதியாண்டில் 3029 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்கின்றன தரவுகள். இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 30% அதிகமாகும். மின்சார கார் நிறுவனமான டெஸ்லா வரும் ஜூலை மாதத்தில் மும்பையில் முதல் ஷோரூமை திறக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் கார் உற்பத்தி தொடங்குவது தொடர்பாக மத்திய அரசுடன் பல்வேறு கலந்துரையாடல்கள் நடந்தன. ஐரோப்பா மற்றும் சீன சந்தையில் டெஸ்லா கார்கள் விற்பனையில் சரிவை சந்தித்து வருவதால் இந்திய சந்தையை பிடிக்கும் முயற்சியில் அந்நிறுவனம் களம் இறங்கியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 2 மாதங்களில் உரங்கள் விற்பனை 14% அதிகரித்துள்ளதாக மத்திய உரத்துறை அமைச்சகம் கூறியிருக்கிறது. பருவமழை வழக்கத்தை விட கூடுதலாக பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதையடுத்து உரங்கள் தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் விவசாயிகள் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அதிக அளவு வாங்கியதாக கூறப்படுகிறது. இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 471 ரன்கள் எடுத்துள்ளது. 2ஆம் நாள் ஆட்டத்தில் ரிஷப் பந்த் சதமடித்து அசத்தினார். கேப்டன் சுப்மன் கில் 147 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் களம் கண்ட கருண் நாயர் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். பின்வரிசை வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். புதிதாக வீடு வாங்குபவர்களுக்கு கடன் வட்டி வீதத்தை 0.5% குறைத்துள்ளதாக LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் தெரிவித்துள்ளது. எனவே தங்கள் நிறுவனத்தில் புதிதாக வீட்டுக் கடன் பெறுபவர்களுக்கு வட்டி விகிதம் 7.5% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இது ஜூன் 19ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் சதமடித்து அசத்திய ரிஷப் பந்த் பல்டி அடித்து கொண்டாடியது ரசிகர்களை மகிழ்ச்சியுறச் செய்தது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது 7வது சதத்தை அட்டகாசமான சிக்சர் மூலம் நிறைவு செய்தார். இது மைதானத்தில் இருந்த ரசிகர்களை மட்டுமின்றி நேரலையில் பார்த்துக் கொண்டிருந்தவர்களையும் மகிழ்ச்சியுறச் செய்தது. எல்லா நேரங்களிலும் நமது முடிவுகள் சரியாக இருக்க முடியாது என இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் பந்துவீச்சு ஆலோசகர் டிம் சவுதி தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் பந்துவீச்சை தேர்வு செய்தது குறித்து பலரும் விமர்சித்து வரும் நிலையில் டிம் சவுதி இவ்வாறு கூறியுள்ளார். விராட் கோலி போன்ற மிகச் சிறப்புமிக்க வீரருக்கு மாற்றாக ஒரு வீரரை அடையாளம் காணுவது எளிதில் நடைபெறாது என்று இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 4வது இடத்தில் களம் கண்ட இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் ஆடிய விதம் சிறப்புற இருந்ததாக கங்குலி கூறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வங்கதேச அணியின் கேப்டன் நஜ்முல் ஹசன் ஷாண்டா 2 இன்னிங்ஸிலும் சதம் அடித்து சாதித்துள்ளார். முதல் இன்னிங்ஸில் 148 ரன்களை எடுத்த அவர் 2வது இன்னிங்ஸில் 125 ரன்களை எடுத்துள்ளார். இதன் மூலம் ஒரு டெஸ்ட் போட்டியில் 2 இன்னிங்ஸிலும் சதம் அடித்து அசத்திய முதல் வங்கதேச கேப்டன் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஜெயிலர் 2 அடுத்த ஆண்டு பொங்கல் வெளியீடாக திரைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் படத்தின் இயக்குநர் நெல்சன் பிறந்த நாளில் ரஜினிகாந்த் கேக் ஊட்டிய புகைப்படங்களை தயாரிப்பு நிறுவனம் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளது. அதில் ரஜினி மற்றும் நெல்சனோடு நடிகர் யோகி பாபுவும் உடனிருந்தார். முதல் பாகத்தில் ரஜினி யோகி பாபு கூட்டணி நகைச்சுவை காட்சிகள் நன்றாக இருந்தன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி ஏற்படுவதற்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இஸ்ரேல் இருப்பதாக துருக்கி அதிபர் தயிப் எர்டோகன் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் ஈரான் அமெரிக்கா இடையே அணுசக்தி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறவிருந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டி பேசினார். நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளின் கோரிக்கைகளை ஏற்று ஈரானில் சிக்கியுள்ள இந்தியர்களோடு அவர்களது குடிமக்களும் அழைத்து வரப்படுவார்கள் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரினால் இரு நாடுகளிலும் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்டு தாயகம் அழைத்து வருவதற்கான ஆபரேஷன் சிந்து திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்துறை கடற்கரை கிராமத்தில் கடல் சீற்றத்தால் வீடுகளின் சுவர்கள் சேதமடைந்தன. வழக்கமான மணல் பரப்பை தாண்டி வேகமாக வந்த கடல் நீர் ஏராளமான வீடுகளை சூழ்ந்ததில் பல வீடுகளின் பின்புற சுவர் சேதமடைந்தது. கடலரிப்பால் வீடுகள் பாதிக்கப்பட்டு அவதிப்படுவதாக மீனவர்கள் தெரிவித்தனர். மேலும் கடலரிப்பு தடுப்புச் சுவர் சேதமடைந்து வருவதாக தெரிவித்த மீனவர்கள் அதனை சீரமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீடுகள் சூரிய ஒளி மூலம் மின்னாற்றல் பெறும் திட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் பரிசு திட்டம் ஒன்றை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. சூரிய ஒளி உள்ளிட்ட மரபுசாரா மின்னாற்றலை வீடுகளுக்கு எளிதில் கொண்டு சேர்க்கும் திட்டத்தை சமர்ப்பிக்கும் புத்தாக்க நிறுவனங்களுக்கு பரிசு வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன்படி சிறந்த திட்டத்தை அளிக்கும் நிறுவனத்திற்கு முதல் பரிசாக 1 கோடி ரூபாய் அளிக்கப்படும்.
மொத்தம் 13 நிறுவனங்களுக்கு 2,30,00,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பான திட்டத்தை அளிக்கும் நிறுவனங்கள் அவற்றை செயல்படுத்தவும் அரசு சார்பில் உதவி அளிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதில் பங்கு பெற விரும்பும் நிறுவனங்கள் வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் www.startupindia.gov.in என்ற வலைதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் அறிவித்துள்ளது. நீண்டகாலம் நோயுடன் போராடும் முதியவர்கள் மருத்துவ ரீதியில் தாங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ள உதவும் சட்ட திருத்தத்திற்கு பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் கீழவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. அடுத்து இதற்கு மேலவையின் ஒப்புதல் கிடைத்தவுடன் இந்நடைமுறை அமலுக்கு வரும். 6 மாதத்திற்குள் எப்படியும் இறந்து விடுவார்கள் என அறிவிக்கப்பட்டவர்கள் மட்டுமே இம்முடிவை எடுக்க முடியும். நோயுடன் போராடும் முதியவர்கள் மருத்துவர்கள் உதவியுடன் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ள வழிவகுக்கும் சட்டத்தை ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் முன்பே ஏற்றியுள்ளன. ஆப்பிரிக்க நாடான கானாவில் சுமார் 3,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3.3 டன் கொகைன் போதைப்பொருள் தீ வைத்து எரிக்கப்பட்டது. தென் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே போதைப் பொருட்கள் கடத்தல் மையமாக கானா திகழ்ந்து வருகிறது. இந்த போக்கை தடுக்க நடவடிக்கை எடுத்து வரும் கானா அரசு அண்மையில் டிப்பர் லாரியில் சோதனை நடத்தியதில் மணலுக்கு அடியில் கொகைன் மறைத்து வைத்திருந்ததை கண்டறிந்தது. அதிலிருந்து கைப்பற்றப்பட்ட கொகைன் தீ வைத்து அழிக்கப்பட்டுள்ளது. விராட் கோலி போன்ற மிகச்சிறப்பு மிக்க வீரருக்கு மாற்றாக ஒரு வீரரை அடையாளம் காணுவது எளிதில் நடைபெறாது என இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 4வது இடத்தில் களம் கண்ட இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் ஆடிய விதம் சிறப்புற இருந்ததாக கங்குலி கூறியுள்ளார். இதுபோன்ற சிறப்பான கால் நகர்த்தல்கள் தொடர்ந்தால் இந்த தொடரில் சுப்மன் கில் அதிக ரன்களை குவிப்பார் எனவும் கங்குலி குறிப்பிட்டுள்ளார். உறங்கும் போது செல்ல நாய்களை படுக்கையிலேயே தூங்க வைப்பது தூக்கத்தை கெடுக்கும் என்று கால்நடை மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். குடும்பத்தில் ஒருவராகவே வளர்க்கப்படும் செல்ல நாய்கள் என்பதால் அவற்றை பலர் தங்கள் படுக்கையிலேயே தூங்க வைக்கின்றனர். பொதுவாக நாய்கள் மற்றும் பூனைகளின் இயற்கையான தூக்க சுழற்சி மனிதர்களைப் போல இருக்காது. நாய்கள் குட்டி தூக்கம்தான் போடும். இரவில் பலமுறை விழித்தெழும் என்பதால் எஜமானரின் ஆழ்ந்த தூக்கம் கெடலாம். வெப்பத்தை தணிக்க குளிர்ந்த நீரில் குளிப்பது உள்ளுறுப்புகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என தெரிய வந்திருக்கிறது. மனித உடலுக்கு உகந்த வெப்பநிலை சுமார் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். ஆனால் உடலின் மையப்பகுதி மிகவும் சூடாகும் போது மூளையில் உள்ள வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையம் தோல், இரத்த நாளங்கள், தசைகளுக்கு உத்தரவிட்டு குளிர்விக்கும் வழிமுறைகளை செயல்படுத்துகின்றன. வியர்வை என்பதும் வெப்பநிலையை சீராக்கும் வழிமுறைதான். எனவே வெப்பத்தை தணிக்க குளிர்ந்த நீரில் குளிப்பது சிலருக்கு ஆபத்தாகவும் முடியலாம். பிரபலங்கள் எது செய்தாலும் ரசிகரின் கவனத்தை ஈர்க்கத்தான் செய்யும். அந்த வகையில் பாலிவுட்டின் புகழ்பெற்ற நடன இயக்குனர் ஃபாரா கானின் யூடியூப் வீடியோக்கள் அதிகம் கவனம் பெற்று வருகின்றன. ஆனால் அதில் புகழடைந்தது ஃபாரா கான் அல்ல, அவரது சமையற்கலைஞர் திலீப். ஆம், இருவரும் பங்கு பெறும் வீடியோக்கள் ஒவ்வொன்றும் 10 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்கின்றன. இதனால் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ள திலீப் ஃபாரா கான் அண்மையில் இயக்கிய விளம்பர படத்தில் ஷாருக், கியாரா அத்வானியுடன் நடித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தண்டால் எடுத்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான மாணாக்கர் முன்னிலையில் பல்வேறு ஆசனங்களையும் செய்து அசத்தினார் தமிழக ஆளுநர் ரவி. தொடர்ந்து தண்டால் எடுக்க தொடங்கிய அவர் இடைவிடாமல் தண்டால் எடுத்து தனது சுறுசுறுப்பை வெளிப்படுத்தினார். வயது என்பது வெறும் எண் என்ற கருத்துகளுடன் நெட்டிசன்கள் இந்த காணொலியை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருவியில் கொட்டிய நீரில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல் போட்டனர். காவிரி ஆற்றிலிருந்து வினாடிக்கு 20,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் ஒகேனக்கலில் சினியருவி, ஐந்தருவி, மெயினருவி உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் பிரதான வழிகள் மூடப்பட்டன. ஆனால் தடையை மீறி பரிசல் இயக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. ஐசிஎம்ஆர் கீழ் செயல்படும் மும்பையில் உள்ள தேசிய இம்யூனோ ஹிமோ டெக்னாலஜி நிறுவனம் நாட்டிலேயே முதல் முறையாக அரிய வகை ரத்த பதிவேடு முறையை தொடங்கியுள்ளது. இந்தியாவில் ரத்தம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரத்த கோஷ் என்ற மத்திய அரசின் தளம் செயல்பட்டு வருகிறது. அதனுடன் ஐசிஎம்ஆர் பதிவேட்டினையும் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆப்பிள் நிறுவனம் இந்த முறை 4 புதிய மாடல்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது. ஐபோன் 17, ஐபோன் 17 ஏர், ஐபோன் 17 ப்ரோ மற்றும் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் என 4 புதிய மாடல்களை வரும் செப்டம்பர் மாதம் சந்தைக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளது.
இந்த பட்டியலில் பிளஸ் மாடல் இல்லை. முந்தைய ஐபோன்களை விட மெலிதான வடிவம் என்பன உள்பட பல்வேறு புதிய அம்சங்கள் இந்த மாடலில் இடம்பெற்றுள்ளதாக ஆப்பிள் தரப்பில் தகவல்கள் வருகின்றன. எல்லோரும் முன்னேறுவதை பிடிக்காத சில வகுப்புவாத சக்திகள் திமுக மீது பாய்வதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 80 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட சென்னை வள்ளுவர் கோட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதல்வர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது மாமன்ற கூட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்பது உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், சமூக நீதியை விரும்பாத வகுப்புவாத சக்திகள் திமுக மீது பாய்வதாக குறிப்பிட்டார். ஆட்சி எல்லோரையும் முன்னேற்றுகிற ஆட்சி. அதனாலதான் சில வகுப்புவாத சக்திகளால் அவங்களுக்கு துணை போற கொத்தடிமை கூட்டத்தால தாங்கிக் கொள்ள முடியல. எல்லோரும் முன்னேறுவது சிலருக்கு பிடிக்கல. எல்லோரும் முன்னேறக்கூடாது, எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்கக்கூடாதுன்னு, சமத்துவம் கூடாதுன்னு நினைக்கிற வகுப்புவாதிகள் தான் திமுக அரசு மீது பாயிறாங்க. அதையெல்லாம் அரசியல் களத்தில் முறியடிக்கக்கூடிய வலிமையை தர்றது நீங்களும் மக்களும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புதான். கல்லிறக்கிய விவசாயிகளை கைது செய்யும் தமிழக அரசு அவர்களை தூண்டிவிட்ட சீமான் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்கள் பெரிய தாளியில பனைமரம் ஏறி கல் இறக்கியதை அடிப்படையாக வைத்து அங்கே தேவன்பாடி வரசில சில விவசாயிகள் கல் இறக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இதுக்கு தூண்டுதலாக இருந்த சீமான் மீது இந்த நிமிடம் வரையிலும் வழக்கு பதிவு செய்ததாக தெரியவில்லை. வெற்றி பெறுபவரை தீர்மானித்துவிட்டு நடத்தப்படும் தேர்தல் ஜனநாயகத்திற்கு விஷம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடியுள்ளார். வாக்குச்சாவடிகளில் பதிவான சிசிடிவி காட்சிகளை 45 நாட்களுக்கு பிறகு அழித்துவிடும் உத்தரவு உள்ளிட்ட தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை விமர்சித்து ராகுல் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் வாக்குப்பதிவின் போது இணைய வழியில் பதிவான காட்சிகளை பொதுவெளியில் வெளியிடுவது வாக்காளர்களின் பிரைவசிக்கு எதிரானது என்று தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் சாலையில் சென்ற லாரியின் சக்கரங்கள் திடீரென்று கழன்று சாலை ஓரம் நின்றிருந்த ஆட்டோ மீது மோதியது. பேலூர் தாலுகா மட்டிஹள்ளி கிராமத்திற்கு அருகே நிகழ்ந்த இச்சம்பவத்தில் ஆட்டோ சேதமடைந்தது. லாரியின் சக்கரங்கள் கழன்று வேகமாக ஓடியபோது ஆட்டோவில் மட்டுமல்லாமல் அப்பகுதியிலும் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இச்சம்பவம் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான நிலையில் அக்காட்சிகள் பரவி வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கைக்காக ஏற்பட்ட தகராறில் ஓடும் ரயிலில் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். டெல்லியிலிருந்து சஹாரன்பூர் ரயிலில் பயணித்த 39 வயதான தீபக் யாதவிற்கும் பிற பயணிகளுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் தீபக்கை அடித்து உதைத்துவிட்டு ரயில் நிற்கும் முன்பே எக்ரா என்ற இடத்தில் தப்பியோடியுள்ளனர். தீபக் தாக்கப்பட்ட வீடியோ வைரலான நிலையில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூகுள், அமேசான் போன்ற பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் பணி நீக்க நடவடிக்கைகளுக்கு தன்னார்வ வெளியேறும் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தொழில்நுட்ப நிறுவனங்களின் செயல்பாடுகளில் தவிர்க்க முடியாத முக்கிய இடத்தை AI தொழில்நுட்பம் பிடித்துள்ளது. எனவே ஆட்குறைப்பிற்காக பணி நீக்கம் செய்யும் போது எழும் விமர்சனங்களை தவிர்ப்பதற்காக ஊழியர்களை நேரடியாக பணி நீக்கம் செய்வதில்லை. அவர்களை தாமாகவே வெளியேறும் முடிவை எடுக்க வைக்கும் அளவிற்கு நுட்பமான திட்டங்களை முன்வைத்து செயல்படுத்தி வருகின்றன. மின்சார கார் நிறுவனமான டெஸ்லா வரும் ஜூலை மாதத்தில் மும்பையில் தனது முதல் ஷோரூமை திறக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் கார் உற்பத்தி தொடங்குவது தொடர்பாக மத்திய அரசுடன் பல்வேறு கலந்துரையாடல்கள் நடந்தன. இந்நிலையில் ஐரோப்பா மற்றும் சீன சந்தையில் டெஸ்லா கார்கள் விற்பனையில் சரிவை சந்தித்து வருவதால் இந்திய சந்தையை பிடிக்கும் முயற்சியில் அந்நிறுவனம் களம் இறங்கியுள்ளது. முதலில் மும்பையில் ஷோரூம் தொடங்கப்படும் என்றும் பின்னர் டெல்லியில் திறக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. மகாராஷ்டிராவில் தனக்கு பெண் தேடும் முயற்சியில் இருந்த 85 வயது செல்வந்தர் ஒருவர்
ஆன்லைன் மோசடியில் சிக்கி 11 லட்சம் ரூபாய் பணத்தை பறிகொடுத்திருக்கிறார். புனே நகரின் திவ்வாடி பகுதியில் மகன் மற்றும் மருமகளோடு வசிக்கும் அந்த செல்வந்தர் தனது திருமணத்திற்காக பெண் தேடி வந்துள்ளார். நாளிதழில் வந்த ஒரு விளம்பரத்தில் இருந்த எண்ணில் தொடர்பு கொண்டபோது மறுமுனையில் மணமகள் என்று ஒருவர் பேசியுள்ளார். இனிமையாக பேசியதால் நம்பிய செல்வந்தர் மறுமுனையில் பேசியவர் கேட்டபடி ஆன்லைன் மூலம் 11.45 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்திருக்கிறார். ஆரண்ய ரிஷி என்று அழைக்கப்பட்ட மாருதி சித்தம்பள்ளி காலமானார். அவருக்கு வயது 93. சுற்றுச்சூழல் ஆர்வலர், வனவிலங்கு நிபுணர், எழுத்தாளர் என காடுகளையும் வனவிலங்குகளையும் பாதுகாப்பதற்கான இலக்கியங்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் மாருதி சித்தம்பள்ளி. கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி நாட்டின் மிகவும் உயர்ந்த பத்மஸ்ரீ விருதை பெற்றவர். வனவிலங்குகள் பற்றிய 25 புத்தகங்களை எழுதியுள்ள இவர் 2006ஆம் ஆண்டு சோலாப்பூரில் நடந்த மராத்தி சாகித்ய சம்மேளனத்திற்கு தலைமை தாங்கினார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் வெப்பநிலையால் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இருப்பினும் ஜூன் 27ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கலாம் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கல்லணையில் திறக்கப்பட்ட காவிரி நீர் புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடைமடை பகுதியை வந்தடைந்த போது விவசாயிகள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட காவிரி நீர் கல்லணை கால்வாய் வழியாக கடைமடை பகுதிக்கு பாய்ந்தோடியது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடைமடையான நாகுடி பகுதிக்கு வந்தடைந்த காவிரி நீரை திரளான விவசாயிகள் உற்சாகமாக வரவேற்றனர். புலவையிட்டபடி ஆரத்தி எடுத்தும் பூக்கள் மற்றும் தானியங்களை தூவியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சென்னை மாநகரில் குடிநீர் லாரிகளுக்கான நேரம் மாற்றப்பட்டுள்ளது. பெரம்பூரில் 10 வயது சிறுமி லாரி ஏறி உயிரிழந்த நிலையில் இந்த முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி வழக்கமாக காலை 5:30 மணிக்கு தொடங்கும் குடிநீர் லாரி சேவை இனி காலை 4:30 மணிக்கே தொடங்கப்பட உள்ளது. 7:30 மணி வரை குடிநீர் விநியோகம் செய்துவிட்டு 9:30 மணி வரை சேவை நிறுத்தப்படும். பிறகு வழக்கமான முறையில் குடிநீர் விநியோகம் நடைபெறும் என்றும் இதற்கேற்ப குடிநீர் விநியோக பகுதிகளை மாற்றியமைக்கும் பணியை சென்னை குடிநீர் வழங்கல் வாரியம் தொடங்கியுள்ளது. வட மாநில இளைஞர் நூதன முறையில் ஏடிஎம்களில் கொள்ளையடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம், பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள சுமார் 20க்கும் மேற்பட்ட ஏடிஎம்களில் தனது கைவரிசையை காட்டியுள்ளார். ஏடிஎம்மில் பணம் வெளிவரும் இடத்தில் தகடுகளை வைத்து பயனாளர்களின் பணத்தை நூதன முறையில் திருடி வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் ராயகிரி கூடலூர் சாலையில் உள்ள மலைப்பகுதியில் திடீர் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. சுமார் 3 அடி உயரம் வரை தீ எரிந்து வருவதால் மலைப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இதனால் வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்பெயினைச் சேர்ந்த மருத்துவ விஞ்ஞானிகள் தலைமுடி உதிரும் பிரச்சினைக்கு அறிவியல் பூர்வமாக தீர்வை கண்டறிந்துள்ளனர். கொழுப்பு திசுக்களிலிருந்து பெறப்பட்ட ஸ்டெம் செல்கள் ஆற்றல் மூலக்கூறு அடினோசரின் ட்ரைபாஸ்பேட் மூலம் முடிகளை வளர வைக்க முடியும் என்று அவர்களது ஆராய்ச்சியில் உறுதியாகியுள்ளது. முதற்கட்டமாக எலிகளிடம் செய்யப்பட்ட பரிசோதனையிலும் அவர்கள் வெற்றி கண்டுள்ளனர்.